அனைவரும் அமைதியிலே ஜெபித்துக் கொண்டே இருங்கள். முதல் தேரிலே புனித மைக்கேல் அதிதூதர் பவனியாக எடுத்து வரப்படுகிறார். In the first car, Saint Michael the Archangel is coming. First palki, Saint Michael arage. இரண்டாம் தேரிலே புனித செபஸ்தியார் பவனியாக எடுத்து வரப்படுகிறார். In the second car, Saint Sebastian is coming. Second palki, Saint Sebastian arage. மூன்றாம் தேரிலே புனித அந்தோனியார் பவனியாக எடுத்து வரப்படுகிறார். In the third car, Saint Anthony of Padua is coming. Third palki, Saint Anthony arage. நான்காம் தேரிலே புனித சூசையப்பர் பவனியாக எடுத்து வரப்படுகிறார். In the fourth car, Saint Joseph, the most chaste spouse, is coming. Fourth palki, Saint Joseph arage. உபயதாரர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருங்கள். உபயதாரர்கள் பெரிய தேருக்கு முன்பாக நிற்க வேண்டாம். அந்த தேர் அங்கே கிளம்புவதற்கும் கோயிலுக்கு முன்பாக கிளம்புவதற்கும் நிச்சயமாக நீங்கள் இடையூறாக இருக்க மாட்டீர்கள். எனவே தொடர்ந்து வந்து கொண்டே இருங்கள். உபயதாரர்கள் அங்கே நின்று கொண்டிருக்க வேண்டாம், தொடர்ந்து வந்து கொண்டே இருங்கள். உபயதாரர்கள் பொறுப்பாளர்கள் மற்றவர்களை வழிநடத்தி அழைத்து வருமாறு அன்புடன் வேண்டுகிறோம். இன்று உங்களுடைய உபயம், நீங்கள் தான் அதை சிறப்புறச் செய்ய வேண்டும். நிச்சயமாக அதை சிறப்புறச் செய்வீர்கள். எனவே அங்கே யாரும் நின்று கொண்டிருக்க வேண்டாம். பெரிய தேர் கிளம்புவதற்கு நீங்கள் இடையூறாக இருக்க வேண்டாம். தொடர்ந்து வாருங்கள். அப்படியே போயிட்டே இருங்க. வியாகுல மாதா கோயிலுக்கு அந்த பக்கமா போய் நில்லுங்க. எல்லாரும் அங்கே முற்றத்திலே நின்னீங்கன்னா தேர் கிளம்புவதற்கு அது இடையூறாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இந்த அன்னையினுடைய ஆசீர்வாதங்களை பெற நீங்கள் உதவியாக இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். ஆனால் தொடர்ந்து சென்று கொண்டே இருங்கள். அந்த வியாகுல மாதா கோயிலுக்கு பக்கத்தில் அங்கே போய் நின்றுக்குங்க.
வெரி குட், அழகு. நன்றாக சொல்வது போல் நீங்கள் அருமையாக வந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உபயதாரர்களுக்கெல்லாம் சிறந்த பாராட்டுகள். போயிட்டே இருங்க, அப்படியே போயிட்டே இருங்க. வெரி குட். அப்படியே போய் கொண்டு வியாகுலா மாதா கோயிலுக்கு பக்கத்தில் போய் நில்லுங்க. உங்களை சாராதவர்கள் யாராவது இருந்தால் அவளை ஒதுங்கி நிற்க சொல்லுங்கள். 5வது தேரிலே அன்னை ஆரோக்கிய தாய் பவனியாக எடுத்து வரப்படுகிறார். In the 5th car, Our Lady of Good Health Velangani is coming. 5th palki, Our Lady of Good Health Arage. புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இறைவனின் நிறை ஆசீர். திருத்தேர் பவனியின் கருத்தென்ன, அது நிறைவேற்றப்பட வேண்டிய முறை என்ன என்று நமது தாயாகிய திருச்சபை நமக்கு எடுத்து கூறியிருக்கிறது. திருப்பவனி அடக்க ஒடுக்கத்தோடு நடைபெற வேண்டிய ஒரு பக்தி முயற்சி. அது நமது திருமறையின் சுடர் விளக்காகவும் தவத்தின் அடையாளமாகவும் ஜெபத்திற்குரிய எல்லையற்ற வல்லமையின் எடுத்துக்காட்டாகவும் விளங்க வேண்டும். அன்னையின் திருத்தேர் கோவிலுக்கு முன் வந்து நிற்கிறது. எல்லோரும் பக்தியோடு அமைதியாக ஜெபியுங்கள். மானிடர் மனத்தில் இறை நம்பிக்கை பெருக, கிறிஸ்துவின் அன்பு அனைவரையும் ஆட்கொள்ள, நாடுகளிடையே அமைதி நிலவ, மக்களிடையே அன்பு பெருக, நம் உடலும் உள்ளமும் நலம் பெற, நமது குடும்பங்கள் செழிக்க, சமூக வாழ்வும் பொருளாதார வாழ்வும் உயர நாம் அனைவரும் உருக்கமாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். சந்திரனை போல் அழகு வாய்ந்தவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், போர்முனையில் அணிவகுத்து நிற்கும் படையை போல் அச்சம் தருகின்றவராய், விடியற் காலை போல் அதோ எழுந்து வருகின்றவர் யார்? என் ஆன்மா ஆண்டவரை பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகின்றது. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர்தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையிலிருந்து அகற்றியுள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சந்திரனை போல் அழகு வாய்ந்தவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், போர்முனையில் அணிவகுத்து நிற்கும் படையை போல் அச்சம் தருகின்றவராய், விடியற் காலை போல் அதோ எழுந்து வருகின்றவர் யார்? ஜென்ம பாவமின்றி உற்பவித்த மரியாயே, உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே,
பிதாவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவரே, உமது தாயாகிய மிகவும் பரிசுத்த கன்னிகையை எங்களுக்கும் தாயாகவும் உம்மிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவராகவும் நியமிக்க திருவுளமானீரே. உம்முடைய வரங்களை தேடி உம்மை நாடி வருபவர்கள் அனைவரும் அவர் வழியாக அவற்றை பெற்று மகிழுமாறு அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய மாதாவே, எங்கள் இந்திய நாட்டிற்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய மாதாவே, உலக சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளும். Our Lady of Health வேளாங்கண்ணி, Pray for us. Our Lady of Health வேளாங்கண்ணி, Pray for India. Our Lady of Health வேளாங்கண்ணி. Pray for the peace in the world. இப்பொழுது ஆரோக்கிய அன்னையின் திருத்தேரானது புனிதம் செய்யப்படுகிறது. Now the car will be blessed. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. இறைவா, புனித ஆரோக்கிய அன்னையின் திரு உருவம் தாங்கிய இத்தேரினை ஆசீர்வதியும். இந்த தேர் பவனி வரும் இடமெல்லாம் இறை ஆற்றல் செயல்படுவதாக. இத்தேரினை காணும் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்களில் உமது உண்மை ஒளி வீசுவதாக. புனித ஆரோக்கிய அன்னை உம்மிடம் பரிந்து பேசி எங்கள் வீட்டுக்கு வேண்டிய ஒற்றுமை, சமாதானம், எங்கள் நாட்டுக்கு வேண்டிய வளமை, மகிழ்ச்சி, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள், பொருள், நீடிய ஆயுள் ஆகியவற்றை உம்மிடமிருந்து பெற்று தருவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களது வலது கரங்களை உயர்த்தி உங்களது குரலொலி விண்ணை தொட அனைவரும் சத்தமாக சொல்லுங்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க, ஆவே மரியா, ஆவே மரியா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்னை மரிமே, அன்னை மரிமே, கண்ணல் சுவைத்தே நம்முதே கன்னி மரியாயே, கன்னி மரியாயே. வண்ண வண்ணலே மலர் அன்னை மரிமே, அன்னை மரிமே, கண்ணல் சுவைத்தே நம்முதே கன்னி மரியாயே, கன்னி மரியாயே. வண்ண வண்ணலே மலர் அன்னை மரிமே, அன்னை மரிமே. தன்னை இந்த புவி தெளித்த சர்வபர தேவன் உன்னை, தன்னை இந்த புவி தெளித்த சர்வபர தேவன் உன்னை தாயாக ஆசி தந்தான் தான் பிறக்கும் முன்னே, தாயாக ஆசி தந்தான் தான் பிறக்கும் முன்னே. வண்ண வண்ணலே மலர் அன்னை மரிமே,
வள்ளலம்மா எங்களையே வாழ வைக்கும் தெய்வம் அம்மா. வள்ளலம்மா எங்களையே வாழ வைக்கும் தெய்வம் அம்மா. எல்லையில்லா பேரின்பத்தின் எழில் வாசல் திருவிளக்கே. எல்லையில்லா பேரின்பத்தின் எழில் வாசல் திருவிளக்கே. வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மரிமே, அன்னை மரிமே. கண்ணல் துவைத்தே நம்முதே கன்னி மரியாயே, கன்னி மரியாயே. வண்ண வண்ண லீலி மலர். ஆவே மரியா எடுக்குதா? அந்த வெளியே கனெக்ட் பண்ற. அங்க வெளியும் போகுதா? ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அற்புதமான ஆரோக்கிய அன்னையினுடைய ஆண்டு திருவிழா முதல் நாள் நவநாள் தேர்ப்பவனி கண்ணை கவரும் விதத்திலே வண்ண வண்ண விளக்குகளால் வண்ண வண்ண மலர்களால் ஜோடிக்கப்பட்ட அற்புதமான கண்கொள்ளா காட்சியாக தேவாலயத்தின் முற்புறத்திலிருந்து மிக்கேல் வானதூதருடைய தேரும் புனித செபஸ்தியாருடைய தேரும் புனித பதுவை அந்தோணியாருடைய தேரும் புனித சூசையப்பருடைய தேரும் கடைசி தேராக புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அழகான தேரும் பவனி வருவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் வெள்ளத்திலே மிதந்து வரும் ஆரோக்கிய தாயாக, புனிதர்களாக, வானதூதராக பவனி வருகின்ற இந்த தேர்ப்பவனி நமக்கு தேவனுடைய அருளை ஆசிரை பெற்றுத்தர பரிந்துரையாளர்களாக பவனி வருகிறார்கள். அன்னையை தேடி ஓடி வந்திருக்கிற அன்பு பக்தர்களை காண அன்னை புனித சூசையப்பரோடும் மற்ற புனிதர்களோடும் வானதூதரோடும் நம் இல்லங்களை நோக்கி, நம் கடைகளை நோக்கி, நம்முடைய ஒவ்வொரு விசுவாசிகளையும் நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை அறிந்தவராய், நம்முடைய வேண்டுதல்களை தெரிந்தவராய், நமக்கெல்லாம்
அன்பு மகன் ஆண்டவரிடமிருந்து அருள் வரங்களை பெற்றுத்தருகிற ஆரோக்கிய அன்னையாய், பூலோகம் போற்றும் பூண்டி தாயாய், அனைத்து வரங்களையும் அன்பு மகனிடம், மகனே அவர்களுக்கு உடல் நலமில்லை, மனநலம் குறைந்திருக்கிறது, குடும்பத்தில் பொருளாதார சிக்கல், பிள்ளைகளுடைய படிப்பு வாழ்க்கை, ஒழுக்க வாழ்க்கை, கணவனுடைய குடிப்பழக்கம், இளைஞர்களுடைய தாறுமாறான வாழ்க்கை எல்லாம் சொல்லி தன் அன்பு மகனிடம் பரிந்து பேசுகிற தாயாக தன் கரத்திலே அன்பு மகன் இயேசுவை தாங்கி அன்னை மரியாளும் சூசையப்பரும் மற்ற புனிதர்களோடு பவனியாக வருவதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கிற வேலை நகர் பக்தர்களே, வர முடியாமல் வீடுகளிலிருந்து வேளாங்கண்ணி டிவி யூடியூப் சேனல் வழியாக இன்றைய தேர்ப்பவனியை பார்க்கிற உங்களுக்காக திருத்தலத்திலே பல்வேறு விதமான வழிபாடுகளிலே, இன்றைய திருப்பலிகளிலே, திருமணி ஆராதனையிலே, இன்னும் நற்கருணை ஆராதனை நவநாள் ஜெபத்திலே அன்னை மரியாள் ஞானத்தின் இருப்பிடம் என்று, ஞானத்தின் இருப்பிடமாக இருக்கிற ஆரோக்கிய அன்னையிடம் உங்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள், உங்களுக்காக வேண்டியிருக்கிறார்கள். உங்களுக்காக, உங்கள் விண்ணப்பங்களுக்காக, வேலை நகரை நோக்கி நீங்கள் எழுப்புகிற வேண்டுதல்களை எல்லாம் அன்னையின் பாதத்தில் வைத்து ஜெபித்திருக்கிறார்கள். அன்னை அவர்கள் நம்மை ஆசிர்வதிப்பார்கள். கானாவூரிலே கருணை கொண்ட ஆரோக்கியத்தாய் நம்மையும் ஆசிர்வதிப்பார் என்ற நம்பிக்கையிலே அன்னையினுடைய திருப்பாடலை கேட்டுக்கொண்டு தியானித்து இந்த தேர்ப்பவனியிலே தொடர்வோம்.
ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, முதல் நாள் ஆரோக்கிய அன்னையினுடைய ஆண்டு விழாவின் முதல் நாள் நவநாளை கொண்டாடி அதனுடைய முத்தாய்ப்பாக அன்றைய நிகழ்வின் இறுதி கட்டமாக திருத்தேர் பவனியானது ஆலயத்திலிருந்து தொடங்கி கடற்கரை சாலை வழியாக ஆரிய நாட்டு தெரு வழியாக ஆலயத்தை வந்தடைய இருக்கிறது. இந்த அற்புதமான வேளையிலே அன்னையின் பக்தர்களாய், அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாய், அன்னையை தேடி வந்திருக்கிற ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களாய் நாம் அன்னையை தேடி அன்னையோடு சேர்ந்து திருப்பவனியை மேற்கொள்வோம். இன்றைக்கு மனித வாழ்வில் மட்டும் பயன்படுத்தி நிறைவான வாழ்வு வாழ முயற்சிக்கிறார்கள் மனிதர்கள். மனித அறிவு என்பது எல்லைக்குட்பட்டது. நம்முடைய சொந்த அறிவை, மனித ஞானத்தை வைத்துக்கொண்டு நாம் எல்லா காரியங்களையும் சாதித்து விடலாம் என்று நினைப்பது அறிவீனமானது. இன்றைக்கு திருத்தலமானது முதல் நாள் நவநாள் மைய கருத்தாக மரியாள் ஞானத்தின் இருப்பிடம், மேரி தி சீட் ஆஃப் விஸ்டம் என்று சிந்தனையை நம்மோடு பகிர்ந்து நம்மை தியானிக்க அழைக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக நமது வாழ்வின் பிரச்சனைகளுக்கு அறிவை மட்டும் பயன்படுத்தி எடுக்கப்படும் தீர்வுகள் சரியான தீர்வுகளாக அமைவதில்லை. மாறாக வாழ்வையும் வாழ்வின் பிரச்சனைகளையும் இறை ஞானத்தோடு அணுகும்போதுதான் நாம் மேற்கொள்ளும் தீர்வுகள் சரியான தீர்வுகளாக அமைகின்றன. இத்தகைய மேலான ஞானத்தை அடைவதே நமது வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று ஞானத்தின் இருப்பிடமாக இருக்கிற ஆரோக்கிய அன்னை நம்மை அன்பொழுக அழைக்கிறார். ஞானம் என்பது என்ன? ஞானம் என்றால் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். ஞானம் என்பது இறைவனின் வல்லமை, இறைவனின் செயலாற்றும் நிலை, இறைவனின் வெளிப்பாடை ஞானம் என்று விவிலியம் கூறுகிறது. நன்மை தீமையை விட்டு விலகி நல்வழியில் நடத்தி செல்லும் தூய ஆவியானவரே ஞானம். நம் துன்பதுயரங்களில் நமக்கு பற்றும் பரிவும் காட்டி திடமளிக்கும் இறைவனின் ஆவியாரே ஞானம் என்று ஞானாகமம் 7வது அதிகாரம் 22வது வசனத்திலே பார்க்கிறோம். ஞானம் ஆற்றல் கொண்டது, அறிவுடையது, தூய்மையானது, தனித்தன்மை வாய்ந்தது, உண்மையானது, உயிரோட்டம் உள்ளது, தெளிவு மிக்கது, மாசுபடாதது, வெளிப்படையானது, உண்மையை விரும்புவது, கூர்மையானது, எதிர்க்க முடியாதது, மனிதநேயம் கொண்டது, நிலை பெயராதது, உறுதியானது, எல்லாம் வல்லது, எல்லாவற்றையும் ஊடுருவி செல்லக்கூடியது, கடவுளின் ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி, என்றுமுள்ள ஒளிச்சுடர், கடவுளது செயல்திறனின் கரைபடியா கண்ணாடி, ஒன்றே என்றாலும் எல்லாம் செய்ய வல்லது கடவுளுடைய ஞானம். அனைத்தையும் புதுப்பிக்கிறது, கதிரவனை விட அழகானது, விண்மீன் கூட்டத்தில் சிறந்தது, ஒளியை காட்டிலும் மேலானது. கடவுள் அனைத்தையும் படைத்து மனிதனிடம் ஆளுங்கள் என்றார். இவை எல்லாவற்றையும் விட சிறப்பான கொடையாக இறைவன் நமக்கு அளித்தது ஞானமாகும். ஏனெனில் படைப்பு பொருட்கள் நம்மை தீமைக்கு இட்டு செல்லலாம், இந்த உலகம் நம்மை தீய காரியங்களில் வீழ்த்தலாம். ஆனால் ஞானமோ, இறைவனுடைய ஞானமோ, இறை ஞானமோ, அன்னை மரியாள் பெற்றிருந்த பெரும் கொடையாகிய ஞானத்தின் இருப்பிடமாக திகழ்ந்த அந்த ஞானம் எப்போதும் நம்மை நன்மைக்கும் உண்மைக்கும் வழிநடத்தி செல்லும். மரியா எப்படி ஞானத்தின் இருப்பிடமாக இருக்கலாம் என்கிறீர்களா? கத்தோலிக்க திருச்சபை அன்னை மரியாவுக்கு பல ஆயிரம் பெயர்களை சூட்டி மகிழ்கிறது. அன்னை மரியாவின் வாழ்வை வியந்து நோக்கி, வியப்புக்குரிய அன்னையே, விடியற்கால விண்மீனே, கன்னியர்களின் ஆரணமே, கைம்பெண்களின் ஆதரவே, ஞானத்தின் இருப்பிடமே, தர்மத்தின் கண்ணாடியே என்று அவரை போற்றி புகழ்ந்து அன்னையின் பரிந்துரையை வேண்ட திருச்சபை லொரேட்டோ லிட்டனி, அன்னையின் பிரார்த்தனை என்று கொடுத்திருக்கிறது. நாகை வேளாங்கண்ணி திருத்தலம் ஆரோக்கிய அன்னையின் ஆண்டு பெருவிழாவை, அன்னையின் பிறந்த நாளை கொண்டாட கொடியேற்றி 10 நாட்கள் நவநாட்களை தொடங்கி முதல் நாள் நவநாளை இன்று சிறப்பிக்கிறது. ஆகவே ஞானத்தின் இருப்பிடமும் ஞானத்தின் இல்லமாகவும் இருந்து அன்னை நமக்கு ஞானத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவிடம் நம்மை அழைத்து செல்கிறார். இறைவனுக்கு அஞ்சி வாழும் பிள்ளைகளாக ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று நீதிமொழிகள் நூல் 1 அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது.
இந்த ஞானத்தை நாம் பெற வேண்டுமென்றால் நாம் அனைவரும் இறையச்சம் உள்ளவர்களாக அன்னை மரியாளைப் போல, புனித சூசையப்பரைப் போல, புனித பதுவை அந்தோணியாரைப் போல, இந்த தேரில் வந்து கொண்டிருக்கிற புனித செபஸ்தியாரைப் போல, மிக்கேல் அதிதூதர் வானதூதரைப் போல, ஞானத்தின் இருப்பிடமான அன்னை மரியாவைப் போல இறையச்சம் உள்ளவர்களாக திகழ வேண்டும். வானதூதர் வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவுடன் அன்னை மரியாள் கலங்கியதாகவும் அச்சம் கொண்டதாகவும் அறிகிறோம். ஆக தன் வாழ்வின் துவக்கம் முதல் இறுதி வரை இறைவனுக்கு அஞ்சி வாழ்ந்தவர்கள் ஆரோக்கிய அன்னை நம் தாய் மரியாள். தனது தாயின் வயிற்றில் உருவான போதே அன்னை ஞானமாகிய இயேசுவை கொண்டிருந்தார்கள். அதோடு உலகத்தின் ஞான ஒளியான இயேசுவையே தனது உதரத்தில் 9 மாதங்கள் தாங்கி இருந்தார்கள். அதனால்தான் அவரை ஞானத்தின் இருப்பிடம் என்று புகழ்கிறோம். தூய ஆவியின் கொடைகளில் ஒன்று ஞானம் என்று புனித பவுலடியார் சொல்லுகிறார். மரியா தனது தாயின் வயிற்றில் இருந்த பொழுதே ஞானத்தை கொடையாக பெற்றிருந்த போதிலும் அவர் தூய ஆவியால் கருத்தரிக்கும் பொழுது அவரது ஞானம் புதுப்பிக்கப்பட்டது. இரத்த தானம் செய்யும் பொழுது புதிய இரத்தம் உடல் பத்தியாகி உடலில் பாய்வது போல தனது ஞானத்தை பிறருக்கு வாரி வழங்குவதன் வழியாக தன்னிலே மீண்டும் மீண்டும் இறை ஞானத்தால் அன்னை மரியாள் நிரப்பப்படுகிறார். இப்படிப்பட்ட தெய்வீக கொடையான ஞானத்தை நாகை வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் பக்தர்கள் பெற்றிட ஞானத்தின் இருப்பிடமான நமது ஆரோக்கிய அன்னை வழியாக வேளாங்கண்ணியில் கூடும் பக்தர்கள் மட்டுமல்ல, தங்கள் இல்லங்களில் இருந்து அன்னையை நோக்கி ஜெபிக்கின்ற எல்லா பிள்ளைகளும், அன்னையின் பிறந்தநாளை கொண்டாட தயாரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும், மரியே எங்கள் தாயே, விண்ணக மன்னக அரசியே, ஞானத்தின் இருப்பிடமே என்பதை தியானித்து இறைவனை இறைஞ்சும் வேளாங்கண்ணி திருத்தலம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இறைவனுக்கு அஞ்சி வாழும் பிள்ளைகளாக, ஆண்டவருடைய இதயத்திற்கு விருப்பமானவர்களாக நம் குழந்தைகளையும் மரியன்னையின் பக்தர்களாக உருவாக்குவோம். ஆரோக்கிய அன்னையும் புனித சூசையப்பரும் புனித பதுவை அந்தோணியாரும் புனித செபஸ்தியாரும் வானதூதர் மிக்கேல் வானதூதரும் நம்ம அனைவருக்காகவும் பரிந்து பேசி ஆசிரியை பெற்றுத் தருவாராக. அன்னையை பற்றிய புதிய பாடல்கள், அழகான பாடல்களை கேட்டு தியானிப்போம். அகிலம் போற்றும் மாமரியே, எங்கள் தாயே, அருள் நிறைந்த மாமரியே. அகிலம் போற்றும் மாமரியே, எங்கள் தாய்மரியே, அருள் நிறைந்த மாமரியே, எங்கள் தாய்மரியே. அகிலம் போற்றும் மாமரியே, எங்கள் தாய்மரியே, அருள் நிறைந்த மாமரியே, எங்கள் தாய்மரியே. அம்மா 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 அம்மா. அகிலம் போற்றும் மாமரியே, எங்கள் தாய்மரியே, அருள் நிறைந்த மாமரியே, எங்கள் தாய்மரியே.
அன்னையின் அன்பு பக்தர்களே, தேர்கள் எல்லாம் கண்ணை கவரும் வண்ண விளக்குகளோடும் மலர் மாலை பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆரவாரமிக்க ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்த ஆரோக்கிய அன்னை புனித சூசையப்பர், புனித பதுவை அந்தோணியார், புனித செபஸ்தியார், மிக்கேல் அதிதூதர் என்று அவர்கள் பவனி வருவதை, மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வருவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஞானத்தின் இருப்பிடமாக இருக்கிற அன்னை மரியாள், ஞானத்தை கரங்களில் தாங்கும் வரம் பெற்ற அன்னை மரியாளும் புனித சூசையப்பரும் நாமும் ஞானத்தை பெற்று ஞானத்தின் இருப்பிடங்களாக மாறி இவ்வுலக வாழ்க்கையில் நம்மையே நாம் இழந்து போகாமல், அழிந்து போகாமல், வழிமாறி போய்விடாமல் இருக்க ஞானத்தை பெறுவதற்கு 3 வழிகளை நமக்கு கூறுகிறார்கள். ஞானம் அன்பு செய்வோர் அதை கண்டடைவார் என்று விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம். இன்றைய நவநாகரிக மனிதன் பணம், புகழ், பதவி, செல்வம், செல்வாக்கு முதலியவற்றில்தான் மகிழ்ச்சி கொடுக்கும் என்ற நம்பிக்கையை வைக்கிறான். அவற்றை தேடி நாயாய் அலைகிறான். ஆனால் இவைகளெல்லாம் காணல் நீர் போன்றவை. நிலையானாலும் நிறைவானாலும் ஞானம் மட்டுமே மிக தெளிவாக நமக்கு அதை தரக்கூடியது என்று நீதிமொழிகள் 8:11 நாம் நீர் போன்றவை, நிலையானதும் நிறைவானதும் ஞானம் மட்டுமே என்று வாசிக்கிறோம். அதுக்கு மேலாக 8:11 மேலுமாய் இறைவார்த்தை சொல்லுகிறது, பவளத்திலும் ஞானம் சிறந்ததென்றும் பொன்னை விட ஞானத்தை பெறுவதே மேல் என்றும் நாம் வாசிக்கிறோம். எனவே எல்லாவற்றையும் விட ஞானத்தை யார் அன்பு செய்கிறார்களோ, ஞானம் என்றால் இயேசுவை அன்பு செய்கிறார்களோ அவர்கள் அந்த ஞானமாகிய இயேசுவை கண்டடைவார்கள் என்று புனித அந்தோணியார், புனித செபஸ்தியார், புனித சூசையப்பர், நம் அன்னை ஆரோக்கியத்தாய் தங்கள் வாழ்க்கையின் விசுவாச அனுபவத்தை பகிர்கிறார்கள். இரண்டாவது, நாம் ஞானம் பெறுவதற்கு சிறந்த வழி ஜெபத்தின் மூலமாக அதை அடையலாம். ஏனென்றால் இறைவனால் மட்டுமே நமக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். திருவிவிலியத்தில் யாக்கோப்பு 1 வசனத்திலே, உங்களில் ஞானம் குறைவாக உள்ளவன் அதை கடவுளிடம் கேட்கட்டும், அதை அவர் அவனுக்கு தருவார் என்று பார்க்கிறோம். இவ்வாறு இறைவனிடமிருந்து ஞானத்தை பெற வேண்டுமானால் ஜெபத்தின் வழியாக அவரை தேடிக்கூடியவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை அறிகிறோம். மூன்றாவதாக, விழித்திருப்பதன் மூலம் நாம் ஞானத்தை பெற முடியும். நற்செய்தியிலே முன்மதியுடையவர்களாய் விழிப்பாயிருந்த 5 கன்னியர்கள் கடவுளின் ஞானத்தை விளக்கும் கிறிஸ்துவை கண்டடைந்தார்கள், கிறிஸ்துவோடு பந்தி அமர்ந்தார்கள். ஆனால் அறிவிலிகளோ ஞானத்தை கோட்டை விட்டனர். நிகழ்காலத்தில் வாழ்ந்து அதற்குரிய கடமைகளை செய்யாமல் கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ வாழ்ந்தோம் என்றால், கடந்த கால கவலைகளாலும் எதிர்காலத்தில் வரப்போவது என்னதென்றே தெரியாமல் கற்பனையில் கவலைப்படுகிறவர்களாகவும் வாழ்ந்தால், விழிப்பற்ற தன்மையில் இருந்தால் நாம் ஞானத்தை பெற முடியாது. விழிப்பாயிருந்து தற்போது செய்கிற காரியத்தில் நம்முடைய முழு மனதையும் கவனத்தையும் செலுத்தி நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்கிற 3வது வழியையும் அன்னை மற்றும் புனிதர்களிடம் கற்றுக்கொள்கிறோம். இந்த ஞானத்தை பெறாமல் நமக்கு கிடைக்கும் இந்த ஞானத்தால் நமக்கு என்ன நன்மை என்று கேட்கலாம். ஞானம் வலிமை தரும், முகத்தை ஒளிரச் செய்யும். ஞானம் இறந்த காலத்தை அறியும், எதிர்காலத்தை உயிர்த்துணரும், உரைகளின் நுட்பங்களை, புதிர்களின் விடைகளையும் அறியும், அடையாளங்களையும் வியத்தகு செயல்களையும் காலத்தின் பயன்களையும் முன்னறியும், துன்ப துயரங்களிலிருந்து விடுதலை தரும், தன் மக்களை மேம்படுத்தும், தன்னை தேடுவோருக்கு துணை நிற்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக மக்களிடம் அடித்தளம் அமைத்துள்ளதோ அவர்களிடம் நீங்காது அந்த ஞானம் நிறைந்திருக்கும் என்று சங்க திருவுரை ஆகமத்திலே 7வது அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம். சமுதாய, பொருளாதார, ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்கு திட்டமிடல் அவசியம். இந்த திட்டமிடல் சரியானதாக இருக்க வேண்டுமென்றால் இறைஞானம் அவசியம். இந்த இறைஞானத்தின்படி நம்முடைய வாழ்வின் திட்டங்களை அமைத்து கொள்ளும் போது நமது வாழ்வு வளம் பெறும், பொருளாதாரம் சிறக்கும், மகிழ்ச்சி கூடும், இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அமைதி பெருகும். ஞானமுடையவர்களாய் வாழ முயற்சிப்போர் ஞானத்தின் இருப்பிடம் அன்னை மரியாவிடம் ஓடி வருவோம் என்று இன்றைய நாளிலே அன்னை அவர்கள் நம்மை அழைக்கிறார்கள். ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே,
தேர்ப்பவனியானது ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிற வேளையிலே ஞானத்தின் இருப்பிடமாக இருக்கிற அந்த ஆரோக்கிய அன்னையை நோக்கி அன்பொழுக பார்ப்போம். அவளுடைய கனிவான கண்களை நோக்குவோம். அவருடைய ஈகைமிக்க கரங்களை பற்றி கொள்வோம். அவள் தாங்கி இருக்கிற இயேசுதான் ஞானம். அன்னையே, தாயே, அன்பு மகனை உன் முதிரத்தில் 9 மாதங்கள் சுமந்தவளே, இதயத்தில் எப்பொழுதும் சுமந்து கொண்டிருக்கிறவளே, அன்பு மகனை காண, அவரை தொழ, ஆராதிக்க, அவரையே நாங்கள் ஞானமென்ற கொடையாக பெற்று எங்கள் வாழ்வாக்கிக் கொள்ள அருள்தாரும் அம்மா என்று ஜெபித்து இந்த பாடலை தியானிப்போம். Dear devotees of Our Lady of Velankanni, we are in the first day of the 10 days novena for Our Lady's annual feast, the Nativity of our Blessed Mother. Today the main theme is Blessed Mother Mary, the seat of wisdom. Why Mary is the seat of wisdom? June 8th, the Holy Mother Church celebrates the feast day of Mary as the seat of wisdom. August 30th, today, the first day of the novena theme for our reflection in our shrine is also Mary, the seat of wisdom. She was known by this title since the 11th century. In the Litany of Loreto, we invoke Our Lady by this name. Images of Mary, seat of wisdom, depict her holding Jesus on her lap. Sometimes she is seated on a throne. Jesus is known as the wisdom. St. Paul calls him this in the 1 Corinthians
chapter 1, verses 24 onwards. Christ is the power of God and the wisdom of God. Therefore, when Jesus is held by Mary, her lap becomes the seat. She is the seat and the throne and the house of wisdom. On another level, Mary is the seat of wisdom, meaning the gift of the Holy Spirit. Wisdom resides in her. She was wise to agree to God's plan of salvation. She was wise to ponder God's working in her life, like the words of the shepherds in Luke chapter 2, verses 19. She was wise to prompt Jesus to change water into wine. After the Holy Spirit descended on her at Pentecost, she became wiser still. I imagine the first disciples often consulted her and learned from her, especially St. John, the beloved disciple. But to those who are called, both Jews and Greeks, Christ is the power of God and the wisdom of God. He is the source of your life in Christ Jesus, whom God made our wisdom, our righteousness, our sanctification and redemption. This is what we read in 1 Corinthians chapter 1, verses 24 and 30. Christ fulfills the Old Testament tradition of the primordial wisdom of the Lord. St. John uses the concept by identifying Christ as the divine word, the logos of God, in John's Gospel, 1st chapter, verses 1 to 13. As wisdom incarnate, Christ is seated on the lap of our Blessed Mother, Our Lady of Valangani. Mary is the throne from which Christ rules the universe. But to those who are called, both Jews and Greeks, they may not understand this. Even many people, they don't understand. Secondly, Our Lady is the seat of wisdom, relatively as human fulfillment of Lady Wisdom presented in the book of Proverbs, especially in Proverbs chapter 31. So, my dear devotees of our Blessed Valangani, Our Lady of Valangani invites all of us in this car procession. As it is going to end, Our Lady speaks to us. My child, in case the title of mine, Seat of Wisdom, puzzles you, let me explain. I was the site where the Son of God, who is wisdom and truth, grew for 9 months. Later my lap was literally his seat as I fed him, taught him to speak, and put on his little saddles. Another meaning of this title is that I am a wise virgin. I am wise in the ways of the Lord. I know about God, what He does, what pleases Him. Your prize, your education through which you plumb the secrets of the secular world. I invite you to sit at my feet and learn from me a far more important and life-giving knowledge. Just as I taught Jesus, I will teach you how to be the best human being you can be. Study my life and virtues. Let me steer you away from the false teachers, false teachings of the world, that you may be endowed with the wisdom Jesus to have a blessed and beautiful life. God bless you through Our Lady of Valangani. Our Lady of Valangani, pray for us.